ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஒன்றாவது ஒரு முக்கியமான பிக்கஸ்ட் மாதமானது இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன மாதம்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஆகஸ்ட் மாதம். இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதில் ஆகஸ்ட் 19க்குள்ளே கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சில அதிசயங்களால் கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த நபர்கள்லாம் பல அதிசயங்களை நடக்க இருப்பதாக தெய்வ பிரம்ம வாக்கானது வந்திருக்கு. அந்த தெய்வ பிரம்ம வாக்கை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன நடக்குது அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே விதிப்படி நடக்குதுன்ட்டு. எல்லாமே நமக்கு நடக்கிறது கிரகங்களாலங்கிறது ஃபஸ்ட்டு நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். சரி, கிரகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குங்கிறதுனால கிரகங்கள் எப்படிலாம் அமையுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு நிறைவேறிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணம் நிறைவேறுவதற்கு நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோ பல தடைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த தடைகளாலேயே கோவிலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கோ. அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறது இப்போ உங்களுக்கு மாறப்போகுது. ஆமாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கள, அப்படி ஆசைப்பட்ட அந்த எண்ணங்கள் இப்போ நிறைவேற போகுது. அதுவும் இந்த ஆகஸ்ட் 19க்குள்ளே நிறைவேற போகுது. நீங்கள் வேணால் ஒரு டைம் முயற்சி செய்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகாமல் இருந்தது உங்களுக்கு இனி சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை கிரகங்களால் உருவாயிருக்கு. அதனால் இந்த சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. இது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சொல்லப்பட்ட ஃபஸ்ட்டு விஷயம். இதை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு, அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார்ல, அவர் புதன் தொழில் ஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எப்பயுமே புதன் அவங்களுடைய சொந்த ஸ்தானத்தில் பலம் பெறும்போது அந்த பலம் பயங்கர வளர்ச்சி கொடுக்கும். இப்போ புதன் தொழில் ஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் பலம் பெற்று உங்களுக்கு சஞ்சரிக்கிறார். இதனால் உங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் தடைகள் தாமதங்கள் வந்த எல்லாமே மாறி தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி பெரிய முன்னேற்றமானது உண்டாகும். தொழில் செய்யக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான வெற்றியானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பங்குதாரர்கள் பக்கபலமாக உங்களுக்கு செயல்படுவாங்க. ஸோ பக்கபலமாக செயல்படுறதுனால அவங்கள வைத்து நீங்கள் நிறைய முன்னேற முயற்சி பண்ணலாம். தங்கு தடைகள்லாம் இருக்கிறது தானாகவே விலகும். அது மட்டும் இல்லாமல் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நினைக்கிறது கூட நடக்கும். அதாவது நினைத்தது எல்லாம் நினைக்காதது எல்லாமே நடக்க போகுது. உச்சகுருவின் பார்வை அவர் மீது பதிகிறதுனால ஆரோக்கிய தொல்லைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறும். வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும்.
மனதில் இருந்த இனம் புரியாத கவலை அகலும். ஸோ இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடக்க போகுது. 9வது இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால தந்தை வழி ஆதரவு உண்டு. அவர்கள் வழியே தனவரவும் கிடைக்கும். ஸோ தனவரவு கிடைக்கும்போது அந்த தனவரவை பயன்படுத்திக்கிறது நல்லது. தனவரவு எப்பயாவதா கிடைக்கோ அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்களால் மாற்றங்கள்ங்கிறது ஏற்படுங்கிறது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து மற்ற கிரகங்களாலும் இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கடக ராசிக்கு புதன் வந்துட்டார். புதன் வந்தது மட்டும் இல்லாமல் அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்துட்டார். அங்கு வந்து சூரியனோடு இணைந்ததுனால புதத்திய யோகமானது உருவாகுது. இந்த யோகம் உருவாகிறதுனால அவரோடு உச்சகுருவும் இணைகிறது உங்கள் எதிர்பார்ப்புகளை உங்களுக்கே தெரியாமல் நிறைவேற செய்யும். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் கைகூடும். கடல் தாண்டி வரக்கூடிய தோள்கள் எல்லாமே ஆதாய தரும். இளைய சகோதரத்தோடு இணக்கங்கள்ங்கிறது ஏற்படும். அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு அது கைகூடும். அதனால் அரசு வேலையில் புதிய முயற்சிகள் எது வேணாலும் செய்யலாம். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உங்களுக்கு உயர வழிவகுத்து கொடுப்பார். ஒரு சிலர் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பினால் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பல வழிகளில் வந்து பையன் நிரப்போ வந்த பாக்கிகளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசூலாகும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டுங்கிற எண்ணம் நிறைவேறும். இந்த ஒரு கிரக சேர்க்கையால் எவ்வளவு அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் 19க்குள்ளே கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு நபர், அதாவது இந்த ஒரு கிரக சேர்க்கையால் இவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும். இதை தொடர்ந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் மிதுனத்திற்கு வரும்போது தொழில் மாற்றங்கிறது உருவாகும். நடக்கக்கூடிய தொழிலை கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதவி வருமானம் கிடைக்கும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். பூமி விற்பனையால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஆங்காரக வழிபாட்டை முறையாக மேற்கொள்வதன் மூலம் இக்காலத்தை இனிய காலமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் அந்த ஒரு வழிபாடு செய்ய மறக்காதீங்க. ஃபைனலாக கன்னிராசிக்கு சுக்கிரன் வந்துட்டார். அங்கு நீச்சமும் பெறுகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லதல்ல. தனவரவில் தடைகள் ஏற்படும். இல்லத்தார் மற்றும் இல்லத்தில் உள்ளவர்களுடைய பகை அதிகரிக்கும். பணத்தேவையை முன்னிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலாது. தந்தை வழி உறவில் நெருக்கம் குறையும். பாக பிரிவினை தாமதப்படும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதன் மூலமே வெற்றி காண முடியும். அதே போல் வெற்றி காண்பதற்கு நீங்கள் அதிக ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். இந்த கிரகத்தால் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். கிரகங்களால் ஆக மொத்தம் உங்கள் ராசியை பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 19 எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமான பெருக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதை தெரியும். மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சிங்கிறது உண்டு. பெண்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலன்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஸோ பண தேவைக்காக அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நிறம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை நிறமானது குறிப்பிடப்படுது. அதனால் அந்த பச்சை நிறத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க. அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு வரும். அதனால் அந்த நிறத்தை பயன்படுத்துங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமங்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள்.